தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே ரூ என மாற்றம். தமிழை பிடிக்காதவர்களை விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். நாட்டுப்பற்று விஷயத்தில் ட்ரம்பின் அணுகுமுறையும் எனது தத்துவமும் ஒன்றே. பாட்காஸ்ட் நேர்காணலில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். வெளிநாடு சென்று வந்ததால் தனது தந்தைக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதாக மகன் அமீன் விளக்கம். ஏஆர் ரஹ்மானின் முன்னாள் மனைவி என தன்னை அழைக்க வேண்டாம், சாய்ரா பானு அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எத்தனை கோடிகளை கொட்டினாலும் 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் ஒதுக்குவார்கள் என்றும் தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு அறிக்கை. இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்ற சூளுரையின் பின்னணிக்கு முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் காரணம். மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு மக்களை மதுவுக்கு அடிமையாக்கும் வேலையை திமுக அரசு செய்வதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. திமுக செய்த ஊழலை வைத்து புத்தகமே எழுதலாம் என விஜய் கூறியது சரிதான். புத்தகம் மட்டுமல்ல, திரைப்படமே எடுக்கலாம் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து போராடும். தமிழக பட்ஜெட்டுகளை வரவேற்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. சென்னை அடுத்த திருப்போரூர் பகுதியில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் பேரணி. சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமி நிலம் மீட்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஊர்வலம். ராமநாதபுரத்தில் இருந்து திருச்சி செல்லும் பாசஞ்சர் ரயில் 2 மணி நேரம் தாமதம். காத்திருந்து பொறுமை இழந்த பயணிகள் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு கோவிலில் முன்னேற்பாடுகள் தீவிரம். பக்தர்களின் வருகை அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து போலீசார் ஆய்வு. வார விடுமுறையை ஒட்டி ஊட்டி தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள மலர் ரகங்களை பார்த்து உற்சாகம். திருவண்ணாமலை அருகே இளம் பெண்ணை கொலை செய்து கிணற்றில் வீசிய கொடூரம். காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்ற காதலன் கைது. ஆந்திர மாநிலம் கொட்டாஞ்செருவு பகுதியில் அரசு பேருந்தின் ஸ்பேர் டயர் மீது படுத்து பயணித்த நபர். போதை தலைக்கேறிய நிலையில் 15 கிலோமீட்டர் பயணம். பயணிகள் அதிர்ச்சி. சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்த டிராகன் க்ரூ 10 விண்கல குழு. நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் உற்சாகம்.
வில்வித்தை பயிற்சியாளர் ஷிஹான் ஹுசைனி மருத்துவ சிகிச்சைக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக பலவீனமாகி வருவதாக தொண்டர்கள் நினைப்பதையே செங்கோட்டையனின் குரல் ஒலிக்கிறது. நாகரிகம் அநாகரிகத்தை யாரும் அவருக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்றும் டிடிவி தினகரன் கருத்து. ஈகோவை விட்டுக் கொடுத்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். வாணியம்பாடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரசின் கோடிக்கணக்கான சொத்துக்களை மீட்பது எப்படி? நிர்வாகிகளுடன் மேலிட பொறுப்பாளர்கள் திடீர் ஆலோசனை. சென்னை மாநகராட்சி காங்கிரஸ் தலைவர் திரவியத்தை மாற்றி பெண்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கரை சந்தித்து 8 கவுன்சிலர்கள் கடிதம். கோவையில் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வை கண்டித்து முழக்கம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். கடற்கரையில் புனித நீராடி தரிசனம். புதுச்சேரி பாகூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியையிடம் தங்கச் செயின் பறிக்க முயற்சி. மர்ம நபர்கள் துணிகரம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. கர்நாடக காவல்துறை வரலாற்றில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான MDMA போதைப் பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 2 கைது. ஐரோப்பிய நாடான வடக்கு மாசிடோனியாவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் பயங்கர தீ விபத்து. 51 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சென்னையில் மீண்டும் தலை தூக்கும் பைக் சாகச சம்பவங்கள். பைக் சாகசத்தில் ஈடுபட்டு இன்ஸ்டா ரீல்ஸில் பதிவிட்ட இளைஞர்கள். சென்னை கோட்டத்தில் 3 இடங்களில் ரயிலை கவிழ்க்க திட்டமிட்டுள்ளதாக இமெயிலில் மிரட்டல். சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் இளைஞரை கைது செய்தது ரயில்வே CBCID. வங்கிகளில் கிரெடிட் கார்டு வாங்கி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததும் அம்பலம். தூத்துக்குடி அனல் மின் நிலைய தீ விபத்து குறித்து நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கோவையில் ஆண் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக 6 பெண்கள் உட்பட 7 பேர் கைது. கன்னியாகுமரியில் உள்ள தம்பதியிடம் இருந்து குழந்தை மீட்பு. சட்டவிரோதமாக தத்தெடுத்த தம்பதியிடம் விசாரணை. சென்னை மதுரவாயலில் சார்ஜ் போட்டபோது பைக் தீப்பிடித்து விபத்து. 9 மாத குழந்தை உட்பட 3 பேர் காயங்களுடன் மீட்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம். சிம்பொனி இசை அரங்கேற்றத்திற்கு பிறகு வருகை. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு. தன்னார்வலர்களுடன் இணைந்து ஈடுபட்ட வனத்துறையினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விடிய விடிய நடந்த காமன் கூத்து பண்டிகை. இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் உற்சாகம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த விராமதி பேய் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்த மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா கோலாகலம். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். வந்தவாசி அருகே ஆடுகளை கடத்திச் சென்ற கும்பல் கார் பழுதாகி நின்றதால் தப்பி ஓட்டம். ஆடுகளுக்கு ஸ்ப்ரே அடித்து நூதன முறையில் கடத்த முயன்றது அம்பலம். கோவையில் தொழிலதிபரின் மகனை கடத்தி 12 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம். ஈரோடு மாவட்டம் பவானியில் சிறுவனை மீட்ட காவல்துறை. கார் டிரைவர் கைது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்தால் வழக்கு தொடரப்படும். துணைநிலை ஆளுநருக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.